ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி எதிர்க்கணும்? இப்ப அவங்கவுங்க ஒரு தனித்தனி கூட்டணியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? மக்கள் ஜெயிக்க வச்சு உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா அது மீறியும் இந்த ஏடிஎம்கே டிஎம்கேவும் இப்போ 2 பேரும் டாக்ஸ் போயிட்டு இருக்கான். 2 பேர் கூட்டம் சேர்ந்து நம்ம டிவிக்கே க்ளோஸ் பண்ணிடலாமா பிளான் டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அநியாயம்ண்ணா, ரொம்ப ரொம்ப அநியாயம். அதாவது இப்பவும் சொல்றேன், 2 பிஜேபி ஏடிஎம்கேவும் டிஎம்கே 2 பேர் கூட்டம் சேர்ந்தாங்கன்னா இந்த எலெக்ஷன் தவிர்த்து இனிமே ஒரு எலெக்ஷன் வந்து அவங்க ஜெம்மத்துக்கு ஜெயிக்க முடியாது, மக்கள் மட்டும் சந்திக்க முடியாது. நீங்க தான் நிரந்தர சிஎம்னா. அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டோம், கண்டிப்பா நீங்க தான் சிஎம் ஆவீங்க. அதாவதுங்க, இந்த பிஜேபியும் சரி காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி பழி வாங்க கூடாது. ஒரு கவர்னர் வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு இது இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. சிஎம் ஆயிட்ட பிறகு அந்த 1 வீக்லயோ 10 டேஸ்ல வந்து டைம் கேட்டு அந்த எம்எல்ஏ வந்து நம்ம இது பண்ணலாம். அதுவும் பண்ணல. இது மாதிரி பண்ணா எப்படி? இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து அவங்கள டிவிக்கு தூக்கிட்டு அவங்க ஆட்சி அமைக்கலாம் பிளான் போடுறானுங்க. பரவாயில்ல, பண்ணிட்டோம். மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் ஆட்சி இது. இதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் லாஸ். இது கண்டிப்பா மக்கள் படம் போட்டுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க தான் சிஎம் ஆவீங்க.